இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு, அதாவது நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து இந்த ஆண்டின் ஐபிஎல்ல முதலாவது ஆட்டத்தை மோத போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக அவர் செயல்பட முடியாது அப்படிங்கிற தகவலை கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா இப்ப தெரியுதா தோனி அவருடைய பவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோனி அவர் எடுத்து சொல்ல தற்போது ஹர்திக் பாண்டியா அவர் மேல இருந்த அந்த தண்டனையை ஐபிஎல் நிர்வாகம் அவங்க நீக்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது கடந்த வருஷம் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க மோசமா விளையாண்டது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்டமும் ரொம்ப ஸ்லோவான ஓவர் ரேட்ல தான் அவர் பந்து வீசினாரு. இதனால 1க்கு 2 முறை ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஃபைன் விதிச்சும் தொடர்ந்து அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. இதனால அடுத்த 2 ஆட்டங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி பக்கம் அவர் விளையாடக்கூடாது அப்படிங்கிற தண்டனையை ஐபிஎல் நிர்வாகம் கடந்த வருடம் கடைசி லீக் மேட்ச் ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருந்தப்ப மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த அதிர்ச்சிகரமான தண்டனை ஹர்திக் பாண்டியாவுக்கு தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க அந்த வருஷ தண்டனை அந்த வருஷத்தோட போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ரூல்ஸ் தொடரும், அப்படியே தொடரும். இந்த வருஷம் கண்டிப்பாக முதல் 2 ஆட்டம் ஹர்திக் பாண்டியா விளையாட முடியாது அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் திட்டவட்டமாக இருக்க, ஹர்திக் பாண்டியா அவரோ நான் விளையாடலைனா என்ன, நான் கண்டிப்பா சென்னைக்கு வருவேன், முதல் 2 ஆட்டம் இல்லைனா கூட என்னுடைய டீம்மேட்ஸ் அவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சென்னைக்கும் ஹர்திக் பாண்டியா அவர் புறப்பட்டு வந்துட்டாரு. வந்த கையோட நம்ம தோனி அவர்கிட்ட ஹர்திக் பாண்டியா பேசியிருப்பாரு போல இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம தோனி அவரும் ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அதனால ஒரு மிகப்பெரிய முடிவு தற்போது இந்த ஆண்டின் ஐபிஎல் ரூல்ஸுக்கு உள்ள ரூல்ஸையே நம்ம தோனி அவர் சொன்ன காரணத்துக்காக தற்போது ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அவங்க மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி ஸ்லோவான ஓவர் ரேட் ஒரு சில தவறுகள் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க அடுத்தடுத்துன்னு சில ஆட்டங்கள் தடை செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஐபிஎல் ரூல்ஸில் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் நம்ம தோனி அவர் ஹர்திக் பாண்டியா அவர் மேலே இருக்கிற அந்த தண்டனையை நீக்கிட்டு அவரை விளையாட வைங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதை தொடர்ந்து தற்போது ஐபிஎல் ரூல்ஸை மாற்றிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா கடந்த வருஷம் ஸ்லோவான ஓவர் ரேட்டில் தான் அவர் பந்து வீசினார். ஸோ அதே மாதிரியான தவறுகள் இந்த வருஷத்தில் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த சில ஆட்டங்களில் அவங்கள விளையாட வைக்காமல் தடை பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக கூடுதல் ஃபைன் அவங்க மேலே விதிக்கப்பட்டு அவங்க விளையாடுறதுக்கான சான்ஸை தான் இனிமேட்டு நாங்கள் தொடர்ந்து அதிகமாக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தோனி அவர் ரிக்வெஸ்ட் பண்ண இந்த ஐபிஎல் ரூல்ஸையே தற்போது இன்னைக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயரை அணியில் இருந்து விளையாட வைக்க முடியாமல் அடுத்தடுத்த சில ஆட்டங்கள் தடை செய்யப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்துன்னு அவங்களுக்கு மைனஸ் புள்ளிகளை ஒவ்வொரு மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற இடைப்பட்ட நேரத்தில் ஐபிஎல் வரைக்கும் அந்த வீரர் தொடர்ந்து அடுத்தடுத்த சீசனில் கூட அவர் அதிகப்படியான மைனஸ் புள்ளிகளை பெற்றிருந்தார்னா அப்போதான் ஒரு பிளேயரை அணியில் இருந்து விளையாட வைக்க முடியாமல் அவரை தடை செய்ய முடியும். மற்றபடி கடந்த வருஷம் ஹர்திக் பாண்டியா அவருக்கு நடந்த மாதிரியான நிலைமை மீண்டும் நடந்துச்சுன்னா வீரர்களை அவ்வளவு சீக்கிரமா ஆட்டங்களில் விளையாட வைக்க முடியாமல் அவங்கள தடை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவரை விளையாட வைக்கணும் அப்படின்னு நம்ம தோனி ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதை தொடர்ந்து கொடுத்த தண்டனையை கண்டிப்பாக வாபஸ் வாங்க முடியாது. ஆனால் அடுத்தடுத்த ஆட்டங்களில் மற்ற எல்லா பிளேயர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு ஐபிஎல் விதிமுறை தண்டனையை தற்போது நம்ம தோனி ஹர்திக் அவருக்காக ரிக்வெஸ்ட் பண்ணதை தொடர்ந்து ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் தண்டனைகளை தற்போது இந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் நம்ம தோனி இணைஞ்சது கூட நம்ம தோனி அவருக்காக ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அவங்க ரூல்ஸை மாற்றினது தான். ஸோ தோனி அவருக்காக ஐபிஎல் ரூல்ஸ் இப்படி அடுத்தடுத்துன்னு மாற்றிக்கிட்டு இருக்கிறது தோனி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு விதமான அதிருப்தியை தான் கொடுக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க.